உடுமலை அருகே சிலந்தியாற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு. தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணை மூலம் பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளில் நேரடியாக 55,000 ஏக்கர் பாசன நிலங்களும், மறைமுகமாக 25,000 ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் 110 குடிநீர் திட்டங்கள் மூலம் ஏராளமான பொதுமக்கள் குடிநீர் தேவைக்காகவும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான சிலந்தியாற்றின் குறுக்கே தற்சமயம் கேரள அரசு குடிநீர் தேவைக்கு என தடுப்பணை கட்டி வருகின்றது. இதனால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து பாதிக்கும் அபாயம் உள்ளது. தடுப்பணை கட்டுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தலைமையில் விவசாய பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் வேலு சிவக்குமார் முன்னிலையில் தாராபுரம் அண்ணா சிலை அருகே கேரள அரசை கண்டித்தும் மத்திய மோடி அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தாராபுரம், உடுமலை, மடத்துக்குளம், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் விவசாய அமைப்புகள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ளது அமராவதி அணை. இந்த அமராவதி அணை நம்பி கிட்டத்தட்ட 55,000 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பட்டு வருகிறது. மேலும் 110 குடிநீர் திட்டங்களும் செயல்படுத்திவிட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒரு சட்டவிரோதமான தடுப்பணையை அமராவதிக்கு வருகிற துணையாறான தேனாற்றிற்கு வருகிற துணை நதியான சிலந்தையாற்றில் பெருகுடா என்ற இடத்தில் கேரள அரசு கட்டுமானத்தை நடத்தி வருகிறது. நாங்கள் நேரடியாக சென்று கலாய்வு செய்தோம். கலாய்வு செய்ததற்கு பின்னர் செய்தி வெளிக்கொண்டு வந்த பின்னரும் வேலை போர்க்கால அடிப்படையில் நடைபெற்றது. அதற்கு பின்னர் நாங்கள் செய்தியாக்கியதன் பின்னர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேரள முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி அணையை தற்போது நிறுத்தியுள்ளார்கள். ஆகவே அந்த அணை மட்டுமல்லாமல் மேற்கொண்டு அங்கு எந்த அணையும் கட்டாமல் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். அதையும் ஜனநாயகத்தையும் சட்ட அமைப்புகளையும் மீறி கேரள அரசாங்கம் அந்த அணையை கட்டுமானால் எங்கள் எழுச்சித் தலைவரின் ஒப்பதோடு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அங்கே சென்று அணையை உடைப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். வேலு சிவகுமார், விவசாய பாதுகாப்பு இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை செயலாளர்.